காய் பாருங்க பாத்திரம் கழுவிட்டுருக்கேன். குழம்பு ஆகுது. இப்போதான் வந்து பருப்பு குழம்பு நடக்கிறோம். அது வந்து உலக்காய். அப்புறம் காய்கறிலாம் வெட்டி வச்சுட்டேன். எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து பருப்பு தண்ணி சூடாக இருக்குது. பருப்பு கொட்டி வேக வச்சதுக்கப்புறம் குழம்பு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பள்ளி இன்னும் டீ கூட இப்போ குடிக்கல. ஸ்கேன் எடுக்கணும். இன்றைக்கி என்னென்னா என்ன அர்ஜென்ட்டாக வேகமாக பண்ணுறீங்கன்னு பார்ப்பீங்க. ஆனால் வந்து இன்றைக்கி எனக்கு ஸ்கேன் இருக்குது போகணும். அதுக்காக எல்லாம் சீக்கிரம் செஞ்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு சீக்கிரம் ஸ்கேன் பண்ண போகணும். ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சிச்சிங்க. கிச்சன் வேலையெல்லாம் இப்போ வந்து பால் குடிக்க போகிறேன். அடுத்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கிளம்புங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். அங்கே போய் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் வீடியோ காமிக்கிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன சொல்லுவாங்கன்ட்டு. வாங்க போகலாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோங்க காரில். எங்கள் வீட்டுக்கார் கார் ஓட்டிகிட்ருக்காரு. அத்தையும் கூட உட்காந்துட்ருக்காங்க. 3 பேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். இது வந்து தென்கால் ஆறு, பாலாறுலேருந்து தண்ணி வருது. இது வந்து கொஞ்சம் வறட்சி ஆயிடுச்சு. அதனால் அந்த மாதிரி தண்ணி இல்லாதனால வறட்சியான இடமா ஆயிடுச்சு. இந்த இடம் வந்து இது முந்திரி மரம் தோப்பு. இந்த இடம் இந்த முந்திரி பழம் பாருங்கள் எப்படி தெரியுது, நல்லா அழகாக இருக்கும். அங்கெல்லாம் நாங்கள் அடிக்கடி போய் பொறிச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்து சாப்பிட்டு விதை போடுறத செடி தான். இந்த அப்படியே அங்கங்கே முந்திரி செடி இதெல்லாம் நிறையா வருதுங்க. தென்னை மரம் தோப்பு பாருங்கள் நிறையா இருக்குது. அங்கே ஃபுல்லாக தென்னை மரம் தோப்பு பாதி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நாங்கள் போகிற வழி தாங்க இதெல்லாம். ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலே இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி முந்திரி பழமாக நிறையா இருக்குதுங்க. முந்திரி பழம் செடி நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே போகிறோம். ஒரு 2-3 டைம் பொறிச்சு சாப்பிட்டேங்க. நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க முந்திரி பழம். ஆனால் எனக்கு பிடிக்கலங்க. மற்றவங்கெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டாங்க. அத்தை எல்லாம் சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து அது பிடிக்கல. அந்த பழம் பிடிக்கல, டேஸ்ட்டு பிடிக்கல. கவர்மெண்ட்டு பண்ணங்க எல்லா வகையான செடி இருக்குங்க. நாங்கள் போய் வாங்கியிருக்கிறோம் நிறைய டைமு. இந்த செடி அங்கே வாங்கின செடி தாங்க இந்த பார்க்கில் வச்சுருக்குறோம் நாங்கள். நிறைய செடி ரேட்டு கம்மிங்க. எல்லா செடியும் இருக்குது. நம்ம என்ன கேட்குறோமோ அந்த செடி எல்லாமே அங்கே இருக்குது. நாங்கள் அங்கே எல்லா செடியும் அங்கே தான் வாங்குவோம். வேறு எங்கேயுமே வாங்க மாட்டோம். இது எல்லாமே தென்னந்தோப்பு தாங்க. அதிகமாக தென்னந்தோப்பு தான் அதிகமாக வச்சுருக்குறாங்க இந்த சைடில். அதாங்க நாங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒவ்வொரு இதாக வரோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சுங்க. வந்துட்டு பார்த்தா அத்தை முறைச்சாங்க. அதனால் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டோம். வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி க்ளீனாக இருக்குது இது மாதிரிலாம் வந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஜூஸ் கடைக்கு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலில் முடிஞ்சு இந்த மாதிரி அடுத்த மாதம் ஸ்கேனுக்கு வர சொல்லிட்டாங்க. அதனால் வெயிலுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கிறதுக்கு மலாம்பழம் ஜூஸ் கேட்டால் அது வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அதை குடிச்சிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வந்து க்ளீன் பண்ணதுக்கு ஜேசிபி வந்துச்சு. இந்த செடியெலாம் சைட்லலாம் இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க கைஸ். நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த டே இன்றைக்கி அந்த டே முடிஞ்சது.